திருச்சிற்றம்பலம். அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைத்தொண்டர். தமிழே சிவம், சிவமே இசை, இசையினால் இறைவனை உணர்வோம். ஐயாவின் 44வது குரு பூஜை. கலைக்காக தனது உயிரையும் அர்ப்பணித்த பலரின் வரலாறுகள் நமக்கு தெரிந்ததே. அப்படி கலைக்காக தன்னையே தியாகம் செய்தவர்கள் நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்டும் தெரியாமலும் உள்ளனர். அப்படி இசை தமிழுக்காக தனது வாழ்வையே அர்ப்பணித்த ஒருவர் சிவனடியாராகவும் விளங்குகிறார். அவர்தான் பாண்டிச்சேரி சிவ திரு கா. ராமலிங்கம் ஐயா அவர்கள். இவர் 1968 ஜனவரி 28 பாண்டிச்சேரியில் அமைந்துள்ள செல்லப்பெருமாள் பேட்டை என்னும் சிற்றூரில் பிறந்தார். இவரது பெற்றோர் எம். கந்தசாமி, கே. கஸ்தூரி ஆவர். இவருடன் பிறந்தவர்கள் 5 பேர். அவர்களில் இவர் இரண்டாவதாக பிறந்தார். அக்கா மீனாட்சி, முதல் தங்கை ஜெயலட்சுமி, 2ஆம் தங்கை தனலட்சுமி, 3ஆம் தங்கை மலர். நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலை பள்ளி லாஸ்பேட் பள்ளியில் தமது பள்ளி கல்வியை முடித்தார். அனைவரையும் போல இயல்பாக இருந்த ராமலிங்கம் அந்த நிகழ்வில் அதை பார்க்கும் வரை இயல்பாக தான் இருந்தார். அந்த நிகழ்வுதான் ஒரு உன்னத இசைக்கலைஞரை உருவாக்கியது. அம்மன் கோவில் விழா ஒன்றில் கொம்பு என்னும் இசைக்கருவி இசையை கேட்ட ராமலிங்கம் தனது நிலையை மறந்து அந்த இசைக்கு அடிமையானார். இந்த இசைக்கருவியை நானும் வாசிக்க வேண்டும் என்று தனது பெற்றோரிடத்தில் ஆசையாக கூறிய பொழுது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான்ப்பா வாசிப்பாங்க, நீ ஏன் அதெல்லாம் வாசிக்கணும், தேவையில்லாம அதெல்லாம் பண்ணாத என்று மண்டையில் ஒரு கொட்டை கொட்டி தடுத்துள்ளனர். ஆனால் ஆடாதவரையும் ஆட்டு வைக்கும் ஆற்றல் இசைக்கு உள்ளது. சிவபெருமானையே மயக்கும் இசை ராமலிங்கத்தையும் மயக்கிவிட்டது. அதனால் அவரது உணர்ச்சிகளை அவரால் கட்டுப்படுத்த இயலவில்லை. கொம்பு இசை மேல் உள்ள ஆர்வம் அவரிடத்தில் அதிகரித்து விட்டது. ஒரு சூழலில் கொம்பு வாத்தியத்தை தொட்டு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை தொட்டு அணுவாக ரசித்தார். இதுதான் தனது பிறப்புக்கான நோக்கம் என்று கருதினார். எனவே தனது வாழ்வு இசைக்காக தான் என்று முடிவெடுத்தார். பின்பு தனது பெற்றோருக்கு தெரியாமல் இசை பயிற்சிக்கு சென்றார். பின்பு பெற்றோருக்கு தெரிய வர பல தடைகளை மீறி பயணத்தை தொடர்கிறார். கொம்பு என்னும் இசைக்கருவியை வாசித்து தேர்ச்சி பெற்று பல விழாக்களில் வாத்தியத்தை இசைத்தார். அப்பொழுது அவர் கொம்பு இசைக்கு அடிமையான ஒருவர் தனது திருமண நிகழ்விற்கும் நீங்கள் தான் வாசிக்க வேண்டும் என்று முறையிட்டார். அவரது திருமணம் மயிலம் முருகர் கோவிலில் நடைபெற்றது. அந்த திருமண நிகழ்வில் கொம்பு இசைத்ததற்காக ரூபாய் 500 பரிசு தொகையாக அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு 1985 நடைபெற்றது. அப்பொழுது உள்ள காலங்களில் ரூபாய் 500 வைத்து ஒரு கிரவுண்ட் நிலமே வாங்கலாம். ஆனால் அவர் அந்த பரிசு தொகையை வாங்காமல் கொம்பின் உரிமையாளருக்கே கொடுத்தார். வாத்தியம் இசைத்தது நாங்கள் தான், ஆனால் மரியாதை கொம்பிற்கே தர வேண்டும் என்று அங்கிருந்தோரிடம் கூறினார். அவர் கூற்றுக்கு ஏற்ப அனைவரும் கொம்பு வாத்தியத்திற்கே மரியாதை செலுத்தினர். அவரது தமிழாசிரியர் அந்த நிகழ்வில் அவருக்கு கொம்பிசை வேந்தன் என்று பட்டம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்தோர் அனைவரும் கொம்பிசை வேந்தன் ராஜா ராமலிங்கம் என்று முழக்கமிட்டனர். ஆஹா, இந்த கொம்பு வாத்தியத்திற்கு இவ்வளவு மரியாதையா என்று ஆச்சரியத்துடன் யோசித்த ராமலிங்கம், இந்த கொம்பு இசையின் புகழை நாம் உலகெங்கும் பரப்ப வேண்டும். இது போன்ற நிறைய வாத்தியங்களை மீட்டெடுக்க வேண்டும். இசையினால் நாம் பெற்ற புகழை அனைவரும் பெற வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலர் கூற்றுக்கு ஏற்ப சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த இசையை கற்பித்தார். ஒருமுறை திருமணத்திற்கு இசைக்கும் பொழுது ரத்தம் வழிந்து கொட்டியது கூட பொருட்படுத்தாமல் வாசித்திருக்கின்றார். கலையில் சிறந்த வித்தகர்களாலேயே இது சாத்தியம். தன்னிடம் கருவி இல்லாததால் பிறரிடம் வாடகைக்கு வாங்கி வாசித்து வந்துள்ளார். வாடகை போக இருப்பது குறைந்த தொகையில் தனது கடின உழைப்பால் அந்த காலத்திலேயே 1000 ரூபாய் கொடுத்து கருவிகளை வாங்கியுள்ளார். இதற்கு பின் பல இசைக்கருவிகள் வாங்கி பழுது பார்த்து பயன்படுத்தியுள்ளார். அவ்வாறு கற்று கலைகளை பிறருக்கும் கற்பித்துள்ளார். இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவராக இருந்த ராமலிங்கம் அவர்களை இசை ஈர்க்க, தமிழ் ஈர்க்க, இறுதியில் இறைவன் ஈர்த்துள்ளார். தேவாரம், திருவாசகம் ஆகியவற்றில் புலமை பெற்றவராக விளங்குகிறார். இப்படி இசைக்கருவிகளின் தேடலால் கைலாய வாத்தியங்களை அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார். தன்னுடன் மற்றவர்களுக்கும் நன்கு கற்பித்தார். ஒருமுறை கைலாய வாத்தியம் வாசித்து கைது செய்யப்பட்ட பொழுது அங்கே சிறைச்சாலையில் சிவபெருமான் ஓவியம் தீட்டி வழிபட்டார். கோயில்களில் மட்டும் வாத்தியம் இசைக்காமல் தனது நண்பன் இறப்பிற்கும் கைலாய வாத்தியம் வாசித்துள்ளார். பின்பு பல திருமணங்களுக்கும் இறப்பிற்கும் வாசித்து வந்துள்ளார். இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஐயம் வரலாம். புனிதமாக கருதப்படும் இசையை ஏன் அங்கெல்லாம் இசைக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு அவருடைய பதில், இசை என்பது இறைவனுடையது.
இறைவனுக்கும் இசைக்கும் பிறப்பு இறப்பு இரண்டுமே ஒன்றுதான். சுந்தரர் கூற்றுக்கு ஏற்ப தோற்றம் உண்டே மரணம் உண்டு. மனக்கோலத்திற்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதே போன்று பிணக்கோலத்திற்கும் நாம் அதே மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ராமலிங்கம் ஐயா சொல்கிறவன் எல்லாருக்கும் பொதுவானவன். எனவே இசையும் எல்லாருக்கும் பொதுவானதுதான். எனவே நாங்கள் ஜாதி மதம் பார்த்து கற்பிப்பதில்லை. யாருக்கு இசையில் ஆர்வமோ அவருக்கு சொல்லித்தர நான் தயங்குவதில்லை. சிலர் இவரை தூற்றுவது உண்டு. பள்ளி பிள்ளைகளுக்கு ஏன் இவ்விசையை கற்பிக்க வேண்டும் என்றுதான். ஆனால் அதற்கு அவரின் பதில் ஒன்றுதான். கலைகளை கற்பிக்க தானாக வருபவர்கள் எவராயினும் அவர்களுக்கு நான் கற்பிப்பேனே தவிர யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. எந்த தொகையும் வாங்காமல் கட்டணம் இல்லாமல் கற்றுக் கொடுத்துள்ளார். மக்கள் தங்களது இறப்பிற்கு இவர்தான் வாசிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். பல பேர் எனக்கு ராமலிங்கம் ஐயா மடியில்தான் எனது உயிர் போக வேண்டும் என்று விரும்பியுள்ளனர். இவ்வாறு மக்களின் மனதினை இசையால் கட்டி போட்டவர் சிவத்திரு க. ராமலிங்கம் ஐயா அவர்கள். கைலாய வாத்தியம் எல்லாம் ஒரு வாத்தியமா என்று கேட்பவர்களுக்கு அவரது பதில் இசை என்பது ரசிப்பதற்கே. இதையும் பிரிவுக்கு உட்படுத்துவது தவறு. இசைக்காக திருமணம் கூட செய்யாமல் தனது வாழ்வையே அர்ப்பணித்த இவருக்கு பல பட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளது. ராமலிங்கம் ஐயாவிற்கு கொடுத்த பட்டங்கள்: கொம்பிசை வேந்தன், தாளங்களின் தலைவன், கைலாய வாத்தியத்தின் தந்தை, திருச்சின்னத்தின் சிகரம், பூரி இசை புனிதர், நபிரி இசை நாயகன் என பல பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்டது. அன்பே சிவம் என்று திருமூலர் வாக்கிற்கேற்ப தமிழே சிவம், சிவமே இசை என்று நாள்தோறும் இசையினால் இறைவனை உணரச் செய்தவர் சிவத்திரு க. ராமலிங்கம் ஐயா அவர்கள். இப்படி இசை தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணித்த ராமலிங்கம் ஐயா அவர்களின் பணி தொடர வேண்டும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. இசை மீட்போம், தமிழ் இனத்தை காப்போம். தமிழே சிவம், சிவமே இசை. ஐயாவின் 44வது குரு பூஜைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பதிவினை முடிவு செய்கின்றோம்.